சைனா வர்றான் பாதுகாப்பு இல்ல, எங்களுடைய வர்த்தகத்துக்கு அவன்கிட்ட கொடுக்குறீங்க பாதுகாப்பு இல்ல. நியாயமா தேசிய பாதுகாப்பு சட்டத்துல யாரையோ கைது பண்றாங்க. கைது பண்ண வேண்டிய 2 பேர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். இந்த தேசத்தை விட்டு கொண்டிருக்கிற இந்த 2 பேரையும் கைது பண்ணாதான் அந்த நாட்டுக்கு நடக்கும். நம்மளால முடியாது, நம்மளால கைது பண்ண முடியாது. ஏன்னா கைது பண்ற இடத்துல அவங்க இருக்காங்க. அப்போ ஒரே வழி, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு வேலை இல்லை. இன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் இந்தியா உள்ள இருக்கிற மினி பாகிஸ்தான். அதனால ஒரு நாட்டின் பிரதமரை எப்படி நடத்துறதுன்னு உங்களுக்கு ஒரு அருகதை இல்ல? அசிங்கமா இல்ல? ஜாகிரதா ராசாஜி. ஒரு மோடிஜி நாட்டின் பிரதமர் அரெஸ்ட் பண்ணுன்னு பப்ளிக்கா மைக் எடுத்து அவினாசியில கோயம்புத்தூர்ல பேசியிருக்கீங்க. உங்க மேல அரெஸ்ட் வாரண்ட் வரப்போகுது, ஜாகிரதை. அதாவது ராசா அவர்களுக்கு பழசு ஞாபகம் இல்லை போல இருக்கு, செலக்டிவ் அம்னீஷியா. இன்னைக்கு 2G ஸ்கேம்ல பல 1000 கோடி மக்களின் வயத்தை அடிச்சு ராசா அவர்களே, நீங்க பேசலாமா இத? உள்ள போயிட்டு வந்த நீங்க பேசலாமா இத? அதாவது இன்னைக்கு நான் கேட்கிறேன், ராசா அவர்கள் என்ன பேசுறதுன்னு தெரியாம இன்னைக்கு கோவை அவினாசி பரப்புரையில பேசுறாரு. முதல் பாயிண்ட் அவர் பேசுறது, 3 படைகளின் தளபதி அவர்கிட்ட சைனா பார்டர்ல நெருங்கும் போது அந்த தளபதி மோடிஜி அவர்களை, நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களை ஃபோன் பண்ணி, டெலஸ்கோப் வழியா பார்க்குறோம், நாங்கள் சைனா நெருங்கி வருது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் தொலைபேசியில் கேட்டபோது அவங்க ஒன்றுமே சொல்லலையா. அப்புறம் நெருங்கி வர இவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாராம், அவர் ஒன்றுமே சொல்லலையா. கடைசியா என்னமா பண்ணிக்கோங்க போங்க, தொலைங்க, என்ன பண்ணி தொலைங்க அப்படின்னு சொன்னாராம். நான் கேட்குறேன், இதுக்காக அவர் சொல்றாரு, நான் கேட்குறேன், ஏயா முதல்ல உனக்கு ஹிஸ்டரி தெரியுமா? யார் அந்த புக்கு எழுதினாரு, இந்த புத்தகத்தை எழுதினவர் பேராவது தெரியுமா? அந்த தளபதியோட பேராவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை அவர் என்னதான் சொன்னார் மோடிஜின்னு நீங்க போய் அந்த புத்தகத்தை படிச்சீங்களா? ராசா அவர்களே என்ன சொன்னாரு நம்ம நாட்டின் பிரதமர்? அதாவது இது ஒரு நிஜமான ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகத்துக்குன்றதுக்கு இது ஒரு அவ்வளோ ஒரு பிரதிபலிப்பான சம்பவம் நான் சொல்லுவேன். ஏன்னா சீன ஆர்மி நெருங்கி வரப்போ இவர் தளபதி அவர்கள் ஃபோன் பண்றப்போ மோடிஜி சொன்னது என்னன்னா, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கீஜியே, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கீஜியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அதோட அர்த்தம் தெரியுமா? யார் ராஜா அவர்களே உங்களுக்கு, ராசா உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுமா? ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு தளபதிக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்திருக்காரு. ஒரு ஆட்சி அதிகாரத்தை, தன்னோட அதிகாரத்தை அங்க கொண்டு வரக்கூடாதுன்னு. ஏன்னா சீனா எவ்வளோ வேகத்துல நெருங்குவாங்கன்னு தெரியாது, என்ன ஆயுதங்கள் அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியாது, இவங்க எந்த பிரச்சனைகள்ல இருக்காங்கன்னு தெரியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபோன் பண்ணி அந்த ஒரு வாட்டியும் அவங்க கமாண்ட் கேட்க முடியாதுன்றதுக்காக ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டாரு தளபதி அவர்களுக்கு. என்ன நீங்க இந்த நிலைமையில எது நீங்க சரின்னு தோணுதோ அதை நீங்க தாராளமா பண்ணுங்க, நான் உங்களை பின்னாடி நிக்கிறேன், நான் உங்களுக்கு துணை போகிறேன்னு சொல்றவர் அவர் தாயா தலைவர், அவர் தாயா மாஸ் லீடர், மோடிஜி தாயா மாஸ் லீடர். அது புரிஞ்சுது ஆயா உங்களுக்கு? உங்களுக்கு ஜனநாயகமே புரிஞ்சாதானே? கொடுங்கோல் ஆட்சியில இருக்கிற உங்களுக்கு ஜனநாயகத்தை பத்தி என்ன தெரியும்? இப்படி ஒரு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்து ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா என்னன்னு தெரியும்? அதுதான் உங்களுக்குள்ளேயே உட்கட்சி பூசல் அவ்வளோ இருக்கே. நீங்களே ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா என்னன்னு அர்த்தம்னு எப்படி உங்களுக்கு புரியும்? அதனால நீங்க பேசுவீங்க. அதுக்கு மேல வரம்பு மீறி அவர் பேசுறாரு. ஒரு நாட்டின் பிரதமர், அதாவது இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஒரு குண்டாஸ் மாதிரி செயல்படுது. அதாவது நம்ம நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு வெளியிலேருந்து தீவிரவாத தாக்குதல் வர வேண்டாம், வெளியில ஒரு பாகிஸ்தான் வேண்டாம், உள்ளேயே ஒரு பாகிஸ்தான் இருக்கின்ற, உள்ளே ஒரு மினி பாகிஸ்தான் இருக்கு. இன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் இந்தியா உள்ள இருக்கிற மினி பாகிஸ்தான். அதனால ஒரு நாட்டின் பிரதமரை எப்படி நடத்துறதுன்னு உங்களுக்கு ஒரு அருகதை இல்ல? அசிங்கமா இல்ல?
இன்னைக்கு ஒரு நாட்டின் பிரதமர் நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ மக்களால 3 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்ட 2014 இந்தியாவுக்கு அசுர வேக வளர்ச்சி கொடுத்தவர், இந்தியாவை 11வது பொருளாதார இடத்துல இருந்து இன்னைக்கு 4வது பொருளாதார இடம், $4.19 trillion எக்கானமி எடுத்துட்டு போயிருக்காரு. அவரை நீ ஒத்துட்டீங்களோ இல்லையோ மக்கள் ஒத்துட்டு இருக்காங்க, மக்கள் ஏத்திருக்காங்க மோடிஜி ஆட்சிய. அவரை போய் பார்த்து அன்னைக்கு மறிக்க போறாங்க பாராளுமன்றத்துல. மீன் மார்க்கெட் மாதிரி காங்கிரசினர் தமிழ்நாட்டை சார்ந்த ஜோதிமணி அவர்களும் சுதா அவர்களும் ஒரு தமிழ் பெண்களுக்கு படு கேவலம். இன்னைக்கு தமிழ் பெண்களுக்கு படு கேவலம். அவங்க இன்னைக்கு ஜோதிமணி அண்ட் சுதா மஸ்ட் பி அரஸ்டட். நான் சொல்றேன், ராசா அவர்கள் என்ன தில் இருந்தா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பப்ளிக்கா நீங்க மோடி जी अमित शाह मस्ट बी अरेस्टेड சொல்றீங்க. आपको किसने हक दिया? आपको क्या है? आप मोदी जी और अमित शाह को आप आज अरेस्ट करने को बोल रहे हैं? हाँ, क्या किसने बोला आपको? आप अरेस्ट होने वाले हैं, आप अरेस्ट होने वाले हैं, आप पे ईडी रेड आने वाला है. खबरदार आशा जी, खबरदार, जागृत आशा जी. ஒரு மோடிஜி நாட்டின் பிரதமர் அரெஸ்ட் பண்ணுன்னு பப்ளிக்கா மைக் எடுத்து அவினாசியில கோயம்புத்தூர்ல பேசியிருக்கீங்க. உங்க மேல அரெஸ்ட் வாரண்ட் வரப்போகுது, ஜாகிரதை.